நான் தான் சைட்டா. செப்டம்பர் 21, 1945 நைட் நான் செத்து போயிட்டேன். அது நான் தானே? என்னோட பசியில் இருப்போம். நான் இங்கிருந்து அவளை பார்க்க போகணும். நான் வருவேன். செச்சுக்கோ. ஏய் தம்பி, எதிரிப்பா தம்பி. இங்க இன்னொருத்த செத்து கிடக்கான். இது ரொம்ப கனமா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து விழிச்சு வச்சுட்டு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பணும். நம்ம மேலே கொண்டு போட்டுருவோம். இந்த இடம் ரொம்ப சுடுமையுமா? இங்க பாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ நல்ல பொண்ணா நடந்துக்கோ. நம்ம சுத்திக்க போறோம். இங்க பாரு, அண்ணன் பேச்சு கேட்டு நீ ஒழுக்கமான பொண்ணா நடந்துக்கணும். ஞாபகம் இருக்கு. அம்மா, நீங்க செத்துருக்கா போறீங்க. மெடிசன்லாம் எடுத்துட்டீங்களா? நான் எடுத்துட்டேன். நீங்க எதை பத்தி கவலைப்படாம ஜாக்கிரதையா இருங்க. உட்காரு. இந்த சற்றுக்கு போகவே பிடிக்கலண்ணா. வருத்தப்படாத. நம்ம சீக்கிரமே பாம்பு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பத்திரமான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்துடலாம். சீக்கிரம் கிளம்பலாமா? டைட்டா பிடிச்சுக்கோ. வா போலாம். எங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு பாரு. அப்பாவோட போட்டோ இதுதான் முக்கியமா எடுத்து வச்சுக்கணும். இந்த ட்ரெஸ் நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த இடத்த விட்டு பிடிச்சுக்கோங்க. போடுங்க. சீக்கிரம் கிளம்பலாம். கொண்டு போட்டாங்க. காப்பாத்துங்க. இந்த வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்த விட்டு ஓடணும். வெளியே யாருமே இல்லையா? என்னதான் நடந்துட்டு இருக்கு? எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க? பார்த்து இங்க யாருமே இல்ல. அம்மா, பயப்படாத. அம்மா தள்ளாதீங்க. எங்க போறது? ஐயோ, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம பத்திரமா இருப்போம். பயப்படாத. அவங்க ஷெல்டர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து 250 கிலோமீட்டர் பாம்பு போட்டிருக்காங்க. நமக்கு போயிடலாம். வருத்தப்படாத. மேலே ஏறி போலாம். வா, நம்ம ஸ்டேஷனுக்கு போனா அங்க யாரையா பார்க்கலாம். நீ ஓகே தானே? அதை விட பெட்டர் ஷூ ஒன்று வாங்கிக்கலாம். என்ன சொல்ற? பாரு, ஏய், நீ உண்மையாவே பணக்காரி தான் போல. சரி வா, பாம்பு போட்டனால இந்த இடமே கருப்பு மழை பெய்யற மாதிரி இருக்கு. சீக்கிரம் கிளம்புவோம். ஆமா, இடமே இப்ப எல்லாமே அழிஞ்சு போச்சு. சிவில் காலுக்கு போய் அங்க ஏதாவது லஞ்ச் கடைக்கு தான் பார்ப்போம். கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம வீடுமே அழிஞ்சிருக்கும். சீக்கிரம் வா, கிளம்புவோம். இங்க கொஞ்சம் பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அப்படியா? இங்க வா, சீக்கிரம் போயிட்டு வா. என்னாச்சு? அதை பேசாத. இந்த ஸ்கூலுக்கு போய் கழுவிக்கலாம். அவங்களும் இந்த ஸ்கூல்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா.
அது ஹே சீதா, நீ அவளை பாத்தியா? அம்மாவை பாத்தியா? சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா, நான் தங்கச்சியை பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. நானே உன்னை பார்க்கறது அடிச்சப்பா. நீ நல்லா தானே இருக்க? ஒரு நிமிஷம், இது உங்க அம்மாவோட தான் என்கிட்ட பார்த்து சொல்ல. அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க இப்பதான் நல்லா தூங்குனாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஏதாவது மருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து கிடைக்குமா? நான் கேட்டு பாக்குறேன்ப்பா. தேவனா என்னைய கேளுப்பா, நான் கண்டிப்பா தரேன். அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா. அம்மா சீதா, அவளை பாத்தியா? அவள் எப்படி இருக்கா? என்னாச்சு? எனக்கு வர வேண்டிய பிஸ்கட்லாம் உங்களுக்கு வந்து நான் வேணா வாங்கிட்டு வரேன். உனக்கு தண்ணி போகுதில்ல? இந்த மோதிரத்தை நீயும் பர்சுக்குள்ள பத்திரமா வச்சுக்கோ. அவங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு இந்த ஸ்கூல்ல தான் தங்கணும். நாளைக்கு போய் அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம். ஓகேவா? சீதா சீதா சீதா, எப்படி சீக்கிரம் செகண்ட் ஃப்ளோருக்கு போங்க, அங்கதான் நீங்க தங்கணுமா? ரொம்ப நன்றி. சரி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அம்மாவை பார்க்கணும். அதான் நாளைக்கு பார்க்கலாம் சொன்னேல. என்ன பண்றது? இவகிட்ட அதை சொன்னா என்ன செய்வா? சரி, இங்க பாரு சச்சுக்கோ, சச்சுக்கோ என்னன்னு பாரு, இங்க பாரு பாருன்னு சொன்ன. என்ன கருமம் இது? கட்ட கூட பிரிக்க முடியல, இதுல இருந்து புழுவா வருது. சீக்கிரம் போ. உன் தங்கச்சி எங்கப்பா? அவங்கள அத்தை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க நல்லா பாத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, போயிட்டு வாப்பா, நல்லா இருக்கணும்ப்பா, ஆரோக்கியமா எப்பயுமே இரு. இறங்கு சிச்சுக்கோ. அன்னைக்கு என் அம்மாவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் சிச்சுக்கோவும் தனியாயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, என் அம்மாவோட அஸ்தியை எங்க வைக்கிறது? இங்க வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டேன். அவங்க இன்னும் சரியாகல. அவங்க நாளைக்கு வந்துருவாங்க. வந்துட்டீங்களா? உங்க அம்மா பாத்தியா? எப்படி இருக்கா? பார்த்தேன், நல்லா இருக்காங்க. சரி, உங்க அப்பா வேலை பாக்குற இடத்துல இருந்து விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் நீங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு தூங்குறீங்களா? ஓ அப்படியா, தேங்க்ஸ். நல்ல பெரிய கொசு வழியா இருக்குமோ? பரவாயில்ல. சுச்சுக்கோ, என்ன பண்ற? இந்த அம்மாக்கு வேணா சொல்லிட்டாங்களா? இல்ல அவங்க என்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்களா? ஆமா, அதை நீ கொஞ்சம் பத்திரமா மட்டும் பார்த்துக்கோ, சரியா? ஏய், பர்சுக்குள்ள எடுத்து வை. சுச்சுக்கோ, அம்மா வந்து அம்மா இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு வராங்க. சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ தூங்குறதுக்கான நேரம், சீக்கிரம் தூங்கு. அம்மாவோட அஸ்தியை வீட்டுக்குள்ள இட்டு போறேன். ஏய், நான் நினைச்சது நடந்துச்சு. அன்னைக்கு நான் ஒளிச்சு வச்சதெல்லாம் இப்ப பத்திரமா இருக்கு. பிரெட்டு, ஜாமு, இது என்னது, என்னமோ ஒண்ணு, இது தங்கச்சிக்கு பிடிச்ச அந்த மிட்டாய் தானே. அப்பா, அங்க என்ன தண்ணியா வருது? நல்ல தண்ணியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. கோ கோ, நல்லா இருந்துச்சு. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இந்த மிட்டாயை கொண்டு போய் சொட்டுக்கோக்கு கொடுப்போம். இந்த ஊருக்கா தானே அம்மா போய்கிட்டு. இதெல்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? பிரெட்டு, ஊறுகாய், பட்டர்லாம் இருக்கு. சரி, உன் அம்மாவை போய் நீ பாத்தியா ஹாஸ்பிட்டல்ல? எப்படி இருக்காவ? அவங்க இல்ல. இல்ல அப்படின்னா? நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் பார்த்தப்பயே அவங்க இறந்துட்டாங்க. ஏன் அப்படியே சொல்லாம மறைச்ச? ஏன்னா இது சச்சுக்கோக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இறந்தது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இந்த பொருளை நான் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். எனக்கு புதுசு கிடைச்சிருக்கு. ஹே ஹாய். சரி வா, நம்ம 2 பேரும் வெளியே போலாம். தேங்க்ஸ் மேம். இங்க பாரு, இதெல்லாம் என்ன மின்மினி பூச்சியா? எனக்கு பிடிச்சதுல எப்படி என்ன லைட் எரியுதுல? அடி பாவி, அதை கொன்னுட்டியே. இது ரொம்ப நான்கு இதுவும் படுத்து போச்சு.
ஜாலி இங்க நிறைய இருக்கு. இங்க மில்லியன் கணக்குல இருக்கு. ஆமா இங்க நிறைய இருக்கு. ஹே சிச்சுக்கோ கண்ண மூடி சொல்லு. என்ன? சொல்லு. ஐயோ ஒட்டிக்குச்சே. இந்தா முட்டாயி முட்டாயி முட்டாயி. நல்ல வேலை நான் முடிஞ்சிருப்பேன். வந்துட்டீங்களா? இப்படி கண்ட நேரத்துல தான் வீட்டுக்கு வரதா? சரிம்மா. உள்ள போய் தூங்குங்க. எஸ்மா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுப்பாங்க போல. அன்னைக்கு இந்த வீரன் பயங்கரமா சண்டை போட்டானா? அப்போ என்ன? ஏன் வீட்லயே இருக்க? ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? இல்லம்மா போனா நான் எல்லாமே பாம்பு பிளாஸ்ட்ல கருகிடுச்சு. எங்க ஸ்கூலும் எரிஞ்சிருச்சு. அது சரி, உங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி போட்டியா? நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். ஆனா எந்த ரிப்ளையும் வரல. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சரி, இப்படியே தூங்கிட்டு இருக்காம ரிப்ளை வர்றதுக்கு ஏதாவது பாருங்க. ஏய் சிசரவை, என்னதான் நடக்குதுன்னே தெரியல. வெளியே வார் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிக்க மாட்டோம் தான் நான் நினைக்கிறேன். எனக்குமே நம்பிக்கையே இல்லை. இப்ப நான் சாப்பாடுக்கே என்னால முடியாம தான் போட்டுக்கிறேன். இதுக்கு வேற நிறைய தின்னுதுங்க. நம்ம நாடுதான் தோக்க போதுன்னு நினைக்கிறேன். திரும்பவுமா? பின்னாடி இருக்க 2 குழந்தைகளுக்கு வீடு இல்ல, அப்பா அம்மாவும் இல்லையா? பாவம், எப்படி வாழ போறாங்க தெரியல. என்னாச்சு சுச்சுக்கோ? இந்த சுடுது எனக்கு பிடிக்கல. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து நம்ம போயிருவோம். நம்ம பீச்சுக்கு போலாமா? வரியா? சுச்சுக்கோ பீச்சுக்கு நாம தான் வேகமா போகலாம். சீக்கிரம் வா. இந்த இடம்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுதான் பீச்சு. பீச்சுக்கு வந்தாச்சு. எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன பண்றாங்க? நாங்க உப்பு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் உப்புக்கு தட்டுப்பாடு இருக்குல்ல. சீக்கிரம் வா, தண்ணிக்குள்ள போலாம். என்ன பண்ற சச்சுக்கோ? இந்தா இத வச்சு ஒத்தனை வச்சுக்கோ. ஹாய், ஜாலியா இருக்கா? உன்னோட பெரிய கரடி வந்திருக்கேன். நான் கடிச்சு கடிச்சு சாப்பிட போறேன். நில்லு. சச்சுக்கோ மாட்டிக்கிட்டேன். நஞ்சு பொடி நஞ்சு பொடி நஞ்சு பொடி நஞ்சு பொடி. காணா போச்சு. நான் எங்க தூங்க போயிச்சா? நீ யாரும் படுத்திருக்காங்கண்ணா. அதெல்லாம் பார்க்க கூடாது. இங்கிட்டு வா சச்சுக்கோ. இந்த இடம் கொஞ்சம் சூடாயிடுச்சு. வா நம்ம போய் ஸ்விம் பண்ணுவோம். ஸ்விம் பண்ண பசிக்கும். நான் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க. சீட்டா வச்சுக்கோ, சீக்கிரம் வாங்க. சாப்பிடலையா நீங்க? உங்க 2 பேருக்கும் பசிக்கும்ல. இவ்வளவு நேரம் ஸ்விம் பண்ணி இருக்கீங்க. வாங்க சீக்கிரம். இந்த வந்துட்டோம். சச்சுக்கோ சீக்கிரம் வா. திருப்பி கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வா. எவ்வளமா? அம்மா, நான் உங்களை திரும்ப பார்த்துட்டேன். எனக்கு பசிக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க தூக்கிட்டு போ. வந்துட்டாங்க. சீக்கிரம் வா. உங்க அம்மாவோட ட்ரெஸ் தானே. இதை நினைச்சு கஷ்டப்படாதீங்க. இதை வித்தா நிறைய காசு கிடைக்கும். அதை வாங்கி நம்ம அரிசி வாங்கிக்கலாம். அது கிடைச்சாதான் உங்களுக்கு நான் சோறு போட முடியும். எவ்வளவுக்கு போகும்? அது உங்களுக்கு தேவைப்படுறத பொறுத்து. இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தா எவ்வளவு போகும் நான் கேட்டுட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். எங்க அம்மா வருது. எங்க அம்மாவை நீங்க கொண்டு போகாதீங்க. எப்படி கொடுத்துருங்க. சுச்சுக்கோ நான் சொல்றது கேளு. என்னால எனக்கு எதுவுமே பண்ண முடியாம நின்றுட்டு இருந்தேன். என்னால கேட்க முடியல. எல்லாரும் போஸ்ட் கொடுங்க. அப்படியே நிடுங்க. எடுத்தாச்சு. பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு அரிசி கிடைக்கும்னு நினைக்கல. அதுவும் நல்ல அரிசியா இருக்கு. இது இன்னைக்கு இந்த அரிசியை வச்சு நல்ல சாப்பாடு இன்னைக்கு நைட்டு நான் சமைக்கிறேன் வச்சுக்கோ. இப்போ இந்த ஜாடியில இருக்கதெல்லாம் உங்களோட அரிசி. இதை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூம்மா. சச்சுக்கோ இங்க பாரு, அரிசி ரொம்ப வெள்ளையா இருக்கு. சச்சுக்கோ என்னாச்சு? சச்சு சச்சு ஏய், இன்னைக்கு நீ எங்கேயுமே போல.
எனக்கு இன்னும் வேணும். எல்லாம் மட்டும் ஒத்தனையா கேளுங்க. நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. போதும், சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. லஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்றது? எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது எங்க பங்கு அரிசி இல்லையா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்ன பையல நான் வெளிய இடத்துக்கு போய் வேலைக்காவது போலாம்ல. வீட்லயே உட்காந்துக்கிட்டு இந்த எங்க அரிசியை தின்னுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்படி தின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அரிசியை நானே வாங்கி வச்சுக்கிற வேண்டியதுதான். ஓ, அப்ப நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களா? 2 பேரும் என்ன வாய் கூடி போச்சா? மூழ்கிட்டு 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போங்க. உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து சோறு கொடுத்தா என்னையவே ஏத்து பேசுறீங்களா? ஃபைன். அப்ப இனிமே நீங்களே உங்க டின்னரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனி என்கிட்ட வந்து சாப்பாடு வேணும் அது வேணும்னு வந்து நின்னீங்க, உங்களுக்கு மரியாதையே இருக்காது. வா, வீட்டுக்கு போலாம். அப்பா நம்மளுக்கான வீட்டுல காத்துட்டு இருப்பாரு. வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். சாரி சிச்சுக்கோ, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் இருந்துட்டியா? என்னாச்சு? ஏன் மனக்கிட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, அப்புறம் தாகமா இருக்குங்க. ஓகே, இந்தா இதை சாப்பிடு. இது என்னன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய். நீ கவலைப்படாத, அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இன்னும் 7000 எண்ணெய் இருக்கு. அதை எடுத்துட்டு நம்ம தனியாக போய் இனிமேல் வாழலாம். எதை பற்றி கவலைப்படாத. எழுதியாச்சு, சீக்கிரம் வா. நல்லா மழை பெய்யுதுல்ல? ஆமா, ரொம்ப மழை பெய்யுது. இதெல்லாம் நல்ல பாத்திரங்க தம்பி. இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு கம்பி வேலைக்கு நான் தரேன், எடுத்துக்கோ. அந்த சிபியு நீங்கள் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா, உங்கள்கிட்ட அம்பர்லா இது ஃப்ரீயாக இருக்கா? கூட இருப்பா, நான் பார்க்குறேன். மழை வருது கொடைய கொண்டு வா, ஓட்ட கொடையா இருக்கு, நான் என்ன பண்ணதா? நெருப்பு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா, பாத்துக்கிறோம். அவங்க 2 பேரும் சாப்பிட வரலையா? ஏன் வரல? அதுக்கு 2 தனியா சமைச்சு சாப்பிடுதான். நீங்க சாப்பிடுங்க. பாட்டுக்கு நன்றி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்க கூடாது, கெட்ட படுக்க சீதா. யாரு வந்து கேட்க போறா? நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? உனக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்து சாப்பிடு. சரி. இவ்வளவுதான் அரிசியா? என்னது இது? ஆமா, இவ்வளவுதான். நான் ஜூலை மாசம் வந்து வாங்கிக்க, அடுத்த மாசம் தான் போடுவாங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு ரேஷன். இங்க கொடு. இத தண்ணி ஊத்தி கொளுக்குனா அந்த ஃபிளேவர்ஸ்லாம் அந்த தண்ணியில பறக்க வெட்டி நாயே. இப்போ இந்த கப்ல ஊத்தி குடிச்சு பாரு, ஃப்ரூட் ஃபிளேவர்ல இருக்கும். இந்தா. எனக்கு வேணாம், இது எல்லா ஃபிளேவரும் கலந்து இருக்கும். நீயே குடி. கடவுளே, இந்த சனி 2 தின்னுட்டு இதை விளக்காம கூட போயிருச்சு. இதெல்லாம் தனியா சமைச்சு இதே வேலை மேரா போச்சு உங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே அக்கம் பக்கத்துல எல்லாம் தூங்க வேணாம். யாரும் அம்மா செத்து போய் உங்க 2 பேரும் ஏன் தலையில கத்திட்டு போயிட்டாங்க. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல சச்சுக்கோ. ஐயோ, திரும்ப குண்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சச்சுக்கோ, இருக்கியா? புடிச்சுக்கோ, மேல போயிடலாம். அங்க ஏதோ யாரும் தெரியுது, அங்க போயிடலாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாமே. நானும் நம்ம வீட்டுக்கு போகணும் தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம வீடு தான் இப்ப இல்லையே. எங்க வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகை மூடிக்கிட்டே இருக்க முடியாதா? பாம்பு போட்டுக்கு இருக்காங்க, உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வீட்லயும் பாம்பு போட்டு நாங்க எல்லாரும் சாகணும். எங்கேயா போய் செத்து தொலைங்க, சத்தம் போட்டுக்கிட்டே. சச்சுக்கோ, நம்ம இங்கேயே தங்கிடலாமா? இங்க யாருமே இதை பயன்படுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க தங்க முடியுமா? கண்டிப்பா. ஏய் 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 ஏய், எனக்கு
பேக் வச்சிருக்கு. சச்சுக்கோ கீழே இருக்கவே எல்லாத்தையும். எங்க போறீங்க? நாங்க நீங்க 2 பேரும் தனியா போய் எங்க போய் வாழ போறீங்க? நாங்க தனியா போய் வாழ போறோம். எங்க? அது எங்க முடிவு, நீங்க எது கேக்குறீங்க? வாய் சச்சுக்கோ. இருந்தாலும் இதுக்கு 2க்கும் திமிரு ரொம்ப ஜாஸ்தி. சச்சுக்கோ வா போலாம். இது என்னோட கிச்சன். அது அது வந்து இது என்னோட பெரிய வாசல். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கேங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது பார்ட் 1 தான். பார்ட் 2 இன்னும் அழுகாட்சியாக இருக்கும். ஸோ அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த அனிமி வந்துட்டு கிளிப்லி ஆட்டுறத வந்திருக்க ஒரு பெஸ்ட் அனிமின்னு சொல்லலாம். அதனால தான் இதை எடுத்து டப்பிங் பண்ணுவோம். நல்ல எஃபெக்ட் போட்டிருக்கோம். அந்த எமோஷனை கொண்டு வரதுக்காண்டி கஷ்டப்பட்டு டப்பிங் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் மட்டும் கொடுங்க. டாடா பை பை.